இந்த முறை நாம் தமிழர் கட்சி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி பல பேர்கிட்ட உருவாகி இருக்குது. உறுதியாக வெல்ல முடியும். ஆனால் அதற்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள், சில விடயங்கள் நடந்தால் உறுதியாக நடக்கும். அது ஒன்றும் ரொம்ப அதிகமாக அந்த மக்கள் அனைவருடைய மனதையும் மாற்றணும், அந்த ஊரில் உள்ள எல்லா மக்களுடைய மனசையும் கவரணும், அங்கே உள்ள எல்லா கட்சியிலையும் தாண்டி நம்ம நல்ல கொள்கையில் வைக்கணும், அது எதுவும் கிடையாது. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே செய்தாச்சு, அந்த இடத்துக்கு நம்ம எப்போவே வந்தாச்சு. அது எல்லாம் இல்லாமல் ஒரு 3 விடயம் மட்டும் அந்த தொகுதியில் நடந்துச்சு அப்படின்னா உறுதியாக நாம் தமிழர் கட்சி இந்த இடைத்தேர்தலில் வென்றே தீரும். இன்னும் ஒரு உண்மையை சொல்லப்போனால் இந்த தேர்தல் மட்டும் கிடையாது, எத்தனை தேர்தல் வைத்தாலும் நாம் தமிழர் கட்சி சட்டமன்றம் நாடாளுமன்றம் எல்லா இடத்துலையுமே வெற்றியை பெற முடியும். அப்படிப்பட்ட 3 விடயம் நடக்குமா, அதுதான் இப்போ கேள்வி. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் விடயம், முதல்ல தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா, குறிப்பாக இடைத்தேர்தல் நடக்குது அப்படின்னா முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள் இவர்கள் யாருமே போய் இடைத்தேர்தலில் பரப்புரை செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு ஈரோடு கிழக்கு தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுங்கிறது நடந்து முடியக்கூடிய அந்த 1 மாத காலத்திற்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அமைச்சர்களையும் ஆளுங்கட்சி என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, முதல் 1 வாரத்திற்கு நீ போ, அடுத்த 2 வாரத்திற்கு நீ போ, அடுத்த 3 வாரத்துக்கு இன்னும் 4-5 அமைச்சர்கள். இந்த 4-5 அமைச்சர்களுக்கும் என்ன வேலை அப்படின்னா, இவர்கள் ஆட்சிக்கு வந்த 2-3 ஆண்டுகளில் எவ்வளவெல்லாம் கொள்ளையடித்து வைத்திருந்தார்களோ அந்த பணத்தை எல்லாம் அந்த இடைத்தேர்தலில் செலவு செய்து தன்னோட ஆளுமையை நிரூபிக்கிறது. அதாவது பாருங்க, ஒரு கட்சி ஒரு அதிகாரத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லணும், நீ செய்யக்கூடிய நல்லதும் நீ செய்யக்கூடிய ஆளுமையும் மக்களுக்கு நல்லது செய்து அந்த மக்கள் பேசக்கூடியதை நான் காதால கேட்கணும், அது உன்னோட ஆளுமையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு தகுதின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் என்ன தெரியுமா செய்யும், இடைத்தேர்தல் வருது, நீ எப்பேற்பட்ட ஆளு, நீ எவ்வளோ பெரிய ஆளுங்கிறத அந்த தேர்தல் நீ காட்டணும், எவ்வளோ ஓட்டு வாங்கி காமிக்கிற, எத்தனை பேருக்கு செலவு செய்கிற, எவ்வளோ பரிசு பொருட்கள் கொடுக்குற, எவ்வளோ தூரம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த மாதிரி நீ செலவு செஞ்சு காமிச்சினா உன்னுடைய ஆளுமை என்னங்கிறத நான் பாராட்டுவேன் அப்படின்னு இன்றைக்கி கட்சிகள் சொல்லுது. அதுதான் இன்றைக்கி நடக்குது. எல்லா அமைச்சர்களும் போய் ஒரு தொகுதியில் போய் அப்படியே குமிஞ்சிடுறது. அங்கே அமைச்சர்கள் வர்றாங்களா பாதுகாப்பு, அமைச்சர்கள் போகிறாங்க பாதுகாப்பு, அமைச்சர்கள் இருக்காங்க அந்த தொகுதிக்குள்ளே யாரும் போகக்கூடாது, அமைச்சர்கள் அங்கே பரப்புரை செய்கிறாங்க யாரும் பரப்புரை செய்யக்கூடாது, அமைச்சர்கள் அந்த பக்கம் தான் நிற்கிறாங்க இந்த பக்கம் தான் போயிருக்காங்க நீங்கள் அந்த பக்கமே போகக்கூடாது, வேறு பக்கம் போங்க. சாதாரண ஒரு சுயேட்சை வேட்பாளராக இருந்தாலும், சாதாரண ஒரு கட்சியாக இருந்தாலும், அதிகாரத்தில் இல்லாத கட்சிகளாக இருந்தாலும், இந்த அமைச்சர்கள் இந்த முதலமைச்சர்கள் இவர்கள் போய் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு அந்த தொகுதியை மொத்தமாக குத்தகைக்கு எடுத்துறது. அந்த மூலையில் பார்த்தா அந்த அமைச்சர் இருக்கிறார், இந்த மூலையில் பார்த்தா அந்த அமைச்சர் இருக்கிறார், எல்லா உணவு விடுதியிலையும் எல்லா விடுதிகளிலும் எல்லா தெருக்களிலும் எந்த பக்கம் போனாலும் அமைச்சரோட கார் இருக்குன்னு சொல்லி ஒட்டுமொத்த தொகுதியுமே குத்தகைக்கு எடுத்துறது தான் இவர்களுடைய வேலையாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இவர்கள் இந்த 1 மாத காலத்துக்கு தமிழ்நாட்டையே மறந்துடுறது, எந்த வேலையுமே பார்க்கறது கிடையாது. அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறையாக இருந்தாலும் சரி, அதில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, கோரிக்கைகளாக இருந்தாலும் மனுக்களாக இருந்தாலும் எதையுமே பார்க்கறது கிடையாது. கேட்டால் எங்கே இருந்தாலும் தகவல் தொடர்பு துறை மூலியமாக அவங்களை கேட்டு எல்லாத்தையுமே சரி செஞ்சுருவாங்களாம். தேர்தல் களப்பணியில் உடல் மட்டும்தான் இருக்குது, ஆனால் மனம் அத்தனையும் தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னு ஒரு உருட்டு வேற உருட்டிக்கிறது. நீங்கள் நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள், ஈரோடு கிழக்கு தேர்தல் எண்ணற்ற பிரச்சனைகள் வந்துச்சு, ஆனால் யாருமே அதை பற்றி ஊடகங்கள் பேசலை, யாருமே பேசலை. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், காங்கிரஸை வெல்ல வைக்க வேண்டும், EVK இளங்கோவனை வெல்ல வைக்க வேண்டும். இறுதியில் வெல்ல வைத்து அவர் என்ன பண்ணாருங்கிறது ஒன்றும் தெரியல. இன்றைக்கி உட்காந்து என்ன பண்ணிக்கிறாரு, தமிழ்நாட்டே வெல்லணுமா, நேற்று உட்காந்து பேசிட்டு இருக்காரு ஐயா EVK இளங்கோவன். இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஏன் பல்லு இல்லாதவன் பக்கோடா சாப்பிட முடியாதுங்கிறது யாருக்குமே தெரியாதா? இதை நீங்கள் வந்து தான் சொல்லிக் கொடுக்கணுமாயா? உங்களுக்கு பல்லே கிடையாது, எப்படி நீங்கள் பக்கோடா திம்பிங்க? ஏயா இந்த உங்கள் பல்லெல்லாம் பிடுங்கினது யார் தெரியுமில்ல? திமுக. காங்கிரஸுடைய பல்லையெல்லாம் பிடுங்கி விட்டு இன்றைக்கி சும்மா பல் சட்டை மாட்டிக்கிட்டு இன்றைக்கி ஒரு திரிய வைக்கிறது யாருன்னா இந்த திமுக. அந்த திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு மறுபடியும் என் பல்லை பிடுங்கிட்டாங்களே பல்லை பிடுங்கிட்டாங்களே ஏன் கத்துறீங்க? காங்கிரஸ்காரனுக்குன்னா ஒரு கெத்து வேணும், ஒரு திமிரு வேணும் அப்படிங்கிறீல்ல, அந்த திமிரும் கெத்தும் 1967 உங்கள் ஆட்சியை பிடுங்கினப்பவே எல்லாம் ஜோலி முடிஞ்சு போச்சுங்க. எப்போ நீங்கள் மறுபடியும் கூட்டணி வச்சு நேருமகளை வருக நிலையான ஆட்சி தருங்கன்னு உங்கள் தலைவர் வார்த்தையை விட்டார், அப்போ நீங்கள் ஐக்கியம் ஆயிட்டீங்க, வேறு வழி கிடையாது. இதற்கு முதல்ல தேர்தல் ஆணையம் ஒரு விதிமுறைகளை கொண்டு வரணும். முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் யாரும் இடைத்தேர்தல்களில் வந்து பரப்புரை செய்யக்கூடாது, உங்களுடைய கட்சி பணியாட்களை விடுங்க. ஐயா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்லாம் நல்லா விடுங்க, நாங்களும் கேட்டு ரசிப்போம், அவர் பேசக்கூடிய நிறைய வார்த்தைகள் நாங்களும் கண்டென்ட்டாக எடுத்து போடுவோம், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அமைச்சர்கள் போகிறது, அங்கேயே 1 மாத காலம் டென்ட்டு போட்டு தங்குறது, முதலமைச்சர் போகிறது, அவர் வரான்னு சொல்லி எல்லா சாலைகளையும் பிளாக் பண்ணுறது, பாதுகாப்பு ஏற்பாடுன்னு சொல்கிறது, மற்ற கட்சிகள் அங்கே பரப்புரை செய்ய விடாமல் தடுக்கிறது, முதலமைச்சர் வராங்கிறதுக்காண்டி பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணிவிட்டு காவல்துறையை காவலுக்கு நிற்க வைத்துட்டு உள்ளுக்குள்ள இவர்களால் எல்லா வேலைகளையும் இவர்கள் செய்வது, இப்படிப்பட்ட நிறையா வேலைகள் நடக்கிறது. அதனால் இடைத்தேர்தல் காலத்தில் அமைச்சர்கள் முதலமைச்சர்களுக்கு முதல்ல தடை விதிக்கணும், அவர்கள் பரப்புரையில் ஈடுபடக்கூடாது என்று. இரண்டாவது எதுனா பணம் கொடுக்கறது, பரிசு பொருட்கள் கொடுக்கறது, இது ரெண்டத்தையும் தடை செய்யணும். இது ரெண்டத்தையும் தடை செய்தால் உண்மையிலே சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சி வெல்ல முடியும். பணம் மட்டும்தான் இங்கே திமுக அதிமுகவுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது, வேறு எதுவும் கிடையாது.
50 ஆண்டு காலம் ஆட்சி செய்து விட்டோம் திராவிட ஆட்சிங்கிறாங்க. ஆனால் 2 திராவிட கட்சிகளுமே ஒவ்வொரு வாக்குக்கும் பணம் கொடுத்து தான் வாக்கை வாங்குறாங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அந்த கட்சியில் பயணிக்கக்கூடியவர்கள் சண்டை போடுறாங்க. என்ன சண்டை போடுறாங்க அப்படின்னா, எனக்கு வாக்குக்கு நீ பணமே கொடுக்கல, எப்படி நான் திமுக ஓட்டு போடுவேன்? யார் கரவேட்டி கட்டிக்கிட்டு சண்டை போடுறான். மக்கள் சாலையில் இறங்கி போராடுறாங்க. அந்த தொகுதிக்கு பணம் கொடுத்தீங்க, அந்த தெருவுக்கு பணம் கொடுத்தீங்க, இந்த தெருவுக்கு ஏன் பணம் கொடுக்கல, கொடுத்தா தான் ஓட்டு போடுன்னு சொல்லி மக்கள் சாலையில் இறங்கி போராடுறான். இந்த நிலைமைக்கு கொண்டாந்தது யார்? இந்த திராவிட கட்சிகள். ஈரோடு கிழக்குங்கிற இடைத்தேர்தலை வைத்து 1000 எபிசோடுக்கு ஒரு நெடுந்தொடரே எடுக்கலாம். அவ்வளவு சம்பவங்கள் அதில் இருக்குது. பணம் கொடுக்கறதும் பரிசு பொருட்கள் கொடுக்கறதும், ஹெட்ஃபோனு, செல்ஃபோனு, ஸ்மார்ட் வாட்சு, கறி, மளிகை சாமான், சுற்றுலா, உதயநிதி படம், பட்டியில் அடைச்சி வச்சு 3 வேளையும் பிரியாணி, நைட்டுக்கு போகும்போது 200 ரூபா வித் குவாட்ரு, எல்லாம் வேணாலும் சரி எல்லாத்தையும் கொடுத்து இந்த மக்களை அடிமாட்டு விலைக்கு வாங்கி இந்த மக்களை ஏமாற்றுவது தான் இவர்களுடைய திட்டம். நீங்கள் நல்லா எழுதி வச்சுங்க. விக்கிரவாண்டி தொகுதியில் எங்கெல்லாம் காலி இடங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் டென்ட் அமைப்பான். அந்த டென்ட்டில் திமுகவுடைய கொடி பறக்கும், கூட்டணி கட்சியினோட கொடி பறக்கும். இதையெல்லாம் தெரிஞ்சும் கூட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வெக்கமே இல்லாமல் பரப்புரை செய்து வென்று காட்டியது திராவிடம் புத்துணர்ச்சி பெற்றுன்னு சொல்லி உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. மக்கள் எங்களுடைய நல்லாட்சிக்கு கொடுத்த வாக்குன்னு சொல்லி மறுபடியும் உருட்டுவாங்க. ஆனால் இதில் எவ்வளோ பெரிய கேவலமான செயல். ஆனால் இதையும் செய்வாங்க. அப்போது இந்த பணம் கொடுக்கறத தடை பண்ணணும். பறக்கும் படைன்னு ஒன்று இருக்கும், காவல்துறை சோதனை செய்வாங்க. இடத்துலையும் கேமரா வச்சுக்கிட்டு எல்லா செய்தித்தாள்லையும் போகும். காவல்துறையினர் தீவிர அதிரடி வேட்டை, அங்கு பணம் சிக்கியது, இங்கு பணம் சிக்கியது, பிடிபட்டது அவ்வளவு பணம், அந்த பணம் யாருடைய பணம், எல்லாம் தலைப்பு செய்தியில் வரும். ஆனால் அதை படித்து பார்த்தா யார்கிட்ட இருந்துருமா? கல்யாணத்துக்கு கொண்டு போனால் அந்த பணத்தை பிடிங்கிட்டாங்க, மருத்துவ செலவுக்கு கொண்டு போனால் அந்த பணத்தை பிடிங்கிட்டாங்க, வெளிநாட்டு போவதற்கு ஒருத்தன் விசாவுக்கு பணம் கட்ட போனால் அந்த பணத்தை பிடிங்கிட்டாங்க, கண்ணீர் மல்லிகை பேட்டி, இதற்கு நியாயம் கிடைக்காதா, காவல்துறையினரிடம் வாக்குவாதம், இதெல்லாம் நடக்கும். ஆனால் உண்மையிலே பணத்தை கொண்டு போய் கொடுக்கக்கூடியவன்கிட்ட பிடிக்கிறதே கிடையாது. அது எப்படி திமிங்கலம் அப்படின்னு கேட்குற மாதிரி, அது எப்படி அவ்வளவு காவல்துறையோட சோதனையும் மீறி திமுக அதிமுகவில் உள்ளே கொண்டு போய் பணம் கொடுக்க முடியுது? அப்போ காவல்துறைக்கு தெரிந்து தான் இது நடக்குது. இதை காவல்துறை ஒத்துக்கொள்ளுதா? ஒவ்வொரு முறையும் தவறு நடக்கும் போதெல்லாம் காவல்துறை ஏன் இந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது? ஏன் இதற்கான ஒரு ஆய்வு நடத்த மாட்டேங்குது? எப்படி தன்னை மீறி பணம் வாக்காளர்களுக்கு கொடுக்கப்படுது? என்னைக்காவது காவல்துறை ஆணையம் இதை பற்றி ஒரு ஆய்வு நடத்தியிருக்கிறதா? கிடையாது. ஏன்னா அவர்கள் தெரிந்ததே இது நடக்குது. உடனே காவல்துறை குத்தம் சொல்லிட்டாருன்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்லைன்னு உங்கள் மனசாட்சி சொல்லுதா? அதுதான் உண்மை. இந்த மக்களை பணம் கொடுத்து வாக்கு வாங்கக்கூடிய சூழலுக்கு இன்றைக்கி இந்த திராவிட கட்சிகள் மாற்றி வைத்திருக்கிறாங்க. இதை ஒழித்தால் நாம் தமிழர் கட்சி வெல்வதற்கு 100% வாய்ப்பு இருக்குது இந்த இடைத்தேர்தலில். மூன்றாவதாக ஒன்று, பணம் கொடுத்தா பரிசு பொருட்கள் கொடுத்தா அந்த வேட்பாளருக்கு 5 ஆண்டுகள் தேர்தல் நிற்க தடை போடு. அந்த கட்சிக்கான மாநில அங்கீகாரம் ரத்து பண்ணு. இந்த 2 நீ உறுதியாக பண்ணு. மாநில அங்கீகாரத்தை ரத்து செய்வோம், நிரந்தர சின்னம் கிடையாது, வேட்பாளருக்கு 5 ஆண்டு தடை, இதை மட்டும் நீ சொல்லிப்பார், வேட்பாளர் தகுதி நீக்கம் சொல்லிப்பார், உறுதியாக நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் வெல்லும். முதல் விடயம், முதலமைச்சர் வருவதற்கு தடை, அமைச்சர்கள் வருவதற்கு தடை. 2வது விடயம், பணம் பரிசு பொருட்கள் கொடுக்கக்கூடாது. 3வது விடயம் முக்கியமான ஒன்று, மாநில அங்கீகாரம் ரத்து செய்யப்படும். பணமும் பரிசு பொருட்களும் கொடுத்தால் வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க. 5 ஆண்டுகளுக்கு அவர்கள் தேர்தலில் நிற்கக்கூடாது. இது 3ஐயும் நீங்கள் செய்து காட்டுங்க. திமுக அதிமுக கிட்ட மக்கள் இடத்துல பேசுவதற்கு ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மக்கள் வாக்கு செலுத்துவதற்கே நினைக்க விரும்பவே மாட்டான். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துவான். உறுதியாக இது நடக்கும். பணம் வாங்கி கொண்டே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடிய மக்கள் இன்றைக்கி தயாராகிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ பணம் கொடுக்கல அப்படின்னா என்ன நிலைமைன்னு யோசிச்சுப்பார். உறுதியாக அது நடக்கும். நாம் தமிழர் கட்சி இடைத்தேர்தலுக்கு மட்டும் கிடையாது, நீ தேர்தல் விதிமுறையிலே இப்படிப்பட்ட ஒரு மாறுதலை கொண்டு வந்தது அப்படின்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, திமுக அதிமுக இந்த போன்ற கட்சிகளெல்லாம் ஒரு காலத்திலையும் ஒரு தொகுதியும் வெல்லாது. ஐயா ஸ்டாலின் அவர்களே வெல்ல மாட்டாங்க, உதயநிதி அவர்களே வெல்ல மாட்டாங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் அதுதான் உண்மை. ஆக மொத்தம் இதெல்லாம் நடக்குமாங்கிறது நமக்கு தெரியல. நடந்தால் நாம் தமிழர் கட்சி உறுதியாக வெல்லும். அதற்காக நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி விதிமுறைகளை கொண்டு வரும், அது வரைக்கும் நாங்கள் காத்துக்கிட்டு இருப்போம் அப்படிலாம் கிடையாது. இவ்வளவு விதிமுறைகள் நடந்தாலும், இவ்வளவு அநீதிகள் நடந்தாலும், மக்களுக்கு வாக்கு கொடுத்தாலும், பரிசு பொருட்கள் கொடுத்தாலும், பணம் கொடுத்தாலும், என்ன சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கு தடை விதித்தாலும், போராடுவதற்கு தடை விதித்தாலும், பரப்புரை செய்வதற்கு தடை விதித்தாலும், அதையெல்லாம் தாண்டி இந்த மக்களுக்காக ஜனநாயக வழியில் போராடுவோம், ஜனநாயக வழியில் வாக்கு கேட்போம், ஜனநாயக வழியில் மக்கள் சக்தியாக நாங்கள் வளர்ந்து வருவோம், பெரிய தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்துவோம் என்பது நாம் தமிழர் கட்சியோட உயரிய கோட்பாடு. நாம் தமிழர் கட்சி இவர்கள் செய்யக்கூடிய அநீதிகளுக்காக அடங்கி போவதற்கு நாங்களும் எலிகளும் கிடையாது, வீரலட்சுமி அக்கா சொல்வது போல பூனைகளும் கிடையாது. நாங்கள் புலிகள், பாய்ந்து அடிப்போம், பாய்ந்து வருவோம். நீங்கள் எத்தனை தடைகள், எத்தனை இடையூறுகள், நீங்கள் எத்தனை கோடிகளை கொட்டினாலும் எங்கள் கோடிக்கணக்கான கொள்கைகளை கொட்டி வாக்கு கேட்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்.
அதனால் பார்க்கக்கூடிய உறவுகள் என்ன நம்பி 3 விடயம் நடந்துச்சுன்னா நாம் தமிழர் கட்சி வென்றும் சொல்லி காணொலியை பார்க்க வந்தேன். கடைசியாக இப்படி சொல்லிட்டே தம்பின்னு யாரும் மனம் வருத்தப்படக்கூடாது. நம்மளுடைய இந்த கேள்விங்கிறதும் இந்த 3 விடயங்கிறதும் நமக்கு மட்டும் கிடையாது, ஜனநாயகத்திற்கே ஒரு ஆரோக்கியமான ஒரு விதின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த விதியை ஏற்படுத்தினால் உறுதியாக இந்தியாவில் நல்ல ஆட்சி அமையலாம், தமிழ்நாட்டில் நல்ல அதிகாரங்கள் வரும், நல்ல சட்டமன்ற உறுப்பினர், நல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் வருவாங்க. அதற்காகத்தான் இந்த விதியை உருவாக்கணும்னு சொல்லி நம்ம தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறது. குறிப்பாக அது இடைத்தேர்தல் நடந்துச்சுன்னா உண்மையிலே மக்கள் அந்த ஆட்சிக்கு கொடுக்கக்கூடிய வாக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். குறைந்தபட்சம் அந்த உண்மையால் நிரூபிக்கப்படும். இப்போ வென்ற உடனே என்ன சொல்லுவாங்க, திமுகவுடைய 4 ஆண்டு கால ஆட்சிக்கு கொடுத்த ஒரு வரவேற்பு ஒரு வெற்றின்னு சொல்லி உருட்டுவாங்க. இதை நம்ப முடியுமா? முடியாது. அப்போ உண்மையிலே இவர்கள் பணம் கொடுக்கல, பரிசு பொருட்கள் கொடுக்கல, முதலமைச்சர் போய் பரப்புரை செய்யலை, அமைச்சர்கள் போய் அங்கே தங்கியிருந்து ஒட்டுமொத்த இடத்தையும் ஆக்கிரமிப்பு செய்தல, குத்தகைக்கு எடுக்கல அப்படின்னா உண்மையிலேயே மக்கள் வாக்கு போட மாட்டான். திமுகவுடைய நல்லாட்சி இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்துடும். மக்களுடைய வாக்கை பணம் கொடுத்து வாங்கி உண்மையான ஜனநாயக சக்திகளை குழி தோண்டி புதைத்து விட்டு இவர்கள் வெற்றி பெற்றது போல பேசிக்கொள்வாங்க. அதனால் எப்படியும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.